ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அரிசி பெட்டி டூர் தாங்க உங்ககிட்ட காமிக்க போகிறேன். கண்டிப்பாக நம்ம எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லையுமே இந்த அரிசி பெட்டி அப்படிங்கிறது இருக்கும். கிச்சனில் மெயினாக இருக்குங்க. இது வந்து மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி, நல்ல வெயிட்டாக இருக்கும். இது வந்து பாதியாக மேல் சைடை ஓப்பன் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருப்போம். இதில் என்னென்ன பொருட்கள் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியை தவிர நம்ம அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருட்களில் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருப்போம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய திங்ஸை உள்ளே போட்டு வைப்போம். இதுக்கு லாக் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி பெட்டி யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீடு வந்து குட்டி வீடு, சீலிங்குமே தனிச்ச சீலிங்காக இருக்கும். அப்போ பெரிய பெரிய ரேக்கோ, பெரிய பெரிய செல்ஃபு, பெரிய பீரோல் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு திங்ஸும் வந்து வாங்கி வைக்கணும். அதனால இந்த பெட்டி யூஸ் பண்ணோம். ஏன்னா இப்போது சில வீடுகளில் பெரிய பெரிய வீடு அப்படின்னா அடுப்புக்கு மேலே பெரிய பெரிய ரேக்கெல்லாம் அடிப்பாங்க. இந்த மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி பெட்டிக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சில்வர் கண்டெய்னர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா, இந்த பருப்பு, சுண்டல் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நமத்துருங்க. இந்த குளிருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால தான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வைக்கிறோம். இதில் ஒரு டப்பாலையும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து போட்டிருப்போம். கொச்சன்னு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் க்ளீன் எதுவும் பண்ணலைங்க. இருந்ததை நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். வருஷத்தில் ஒரு டைம் நம்ம வீடை வந்து பெயிண்ட் அடிக்கும்போது இந்த பெட்டியை வந்து நம்ம பெயிண்ட் அடிப்போம். இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் சாக்கு விரிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, தண்ணி சிந்தக்கூடாது, அந்த பெட்டி மேலே தண்ணி சிந்தக்கூடாதுன்னு விரிச்சிருக்கோம். பெயிண்ட் அடித்தோம், வெயில் நேரம் அப்படின்னா அந்த பெட்டியை பெயிண்ட் அடித்து போட்டால் சூப்பராக இருக்குங்க. ஒரு வாரத்தில் காஞ்சிரும். ஆனால் இந்த குளிர்லேயும் இந்த மழையிலையும் நம்ம இந்த பெட்டி வந்து பெயிண்ட் அடித்தோன்னா காயவே செய்யாது. அதனால தான் இருந்ததை நான் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன். யாரெல்லாம் இந்த பெட்டியை வந்து பார்த்துருக்கீங்க, யார் யார் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஃபுல் வீடியோ, அதாவது நம்ம அரிசி பெட்டி டூர் வந்து ஃபுல் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எனக்குமே இந்த பெரிய பெரிய வீடுகளில் அந்த செல்ஃபில் வந்து இந்த மளிகை பொருட்கள்லாம் அழகழகாக நீட்டமாக அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கணும்னு ஒரு ஆசை தான். ஆனால் நமக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இருக்கிறத வச்சு ஒப்பேற்றிட்டு இருக்கோம். இந்த மேலே உள்ள செல்ஃபில் வந்து சீனி, மசாலா பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, அப்புறமா நம்ம ரெகுலராக சமைக்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், எண்ணெயும் வச்சுருக்கோம். இந்த சில்வர் தூக்கு சட்டியில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே உள்ள டெம்பரேச்சருக்கு கட்டியாயிருங்க. அப்போ இந்த சில்வர் தூக்கு பாத்திரத்தில் நம்ம சூடு பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து பள்ளி அப்படிங்கிறது கிடையாதுங்க. அப்புறம் கடி எறும்பு இருக்குது பார்த்திங்களா, கடி எறும்பும் கிடையாது, கொசுவும் கிடையாது. இந்த பாச்சா தான் இருக்கும். அதனால தான் ஒன்று பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்களே,